ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கொங்கு ருச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் ஃபேமஸ் அன்னபூர்ணா சாம்பார். இந்த அன்னபூர்ணா சாம்பார் இன்றைக்கு வரைக்கும் இவ்வளோ பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணம் இதோட தனித்தன்மையான சுவைதாங்க. இது செய்கிறதும் ரொம்ப சுலபந்தான். இதோட ரெசிபி பார்க்கலாம் வாங்க. முதல்ல 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. லாங் விசிலாக இருந்தால் 2 விசில் போதும். இஃப் இன்கேஸ் ஷார்ட் விசிலாக இருந்ததுன்னா 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது சாம்பார் மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வர கொத்தமல்லி, கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், அரிசி, வெந்தயம், கசகசா, மிளகு. இது கூடவே இன்னும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து அரைக்கணும். அதையும் பார்த்துடலாம் வாங்க. 4 அல்லது 5 காய்ந்த மிளகாய், துருவிய தேங்காய், சிறிதளவு கறிவேப்பிலை, 150 கிராம் சின்ன வெங்காயம், 3 பழுத்த தக்காளி, ஒரு முழு முருங்கைக்காய். இது 3ஐயும் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அரை எலுமிச்சை அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அது சூடானதும் நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க. சாம்பாரோட சுவை இதை நீங்கள் எவ்வளோ பக்குவமாக வறுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அமையும். ஸோ அரைகுறையாகவும் வறுத்துடக்கூடாது, ரொம்ப கறியவும் விட்டுறக்கூடாது. கடைசியாக கருவேப்பிலை, துருவிய தேங்காய் 2ஐயும் ஆட் பண்ணி பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா ஆறுனதும் அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே குக் பண்ண துவரம் பருப்பை எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றி அடுப்பில் வச்சுருங்க. அதில் நம்ம நறுக்கி வச்ச காய்கறியை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் மசாலாவை இதில் ஊற்றிடலாம். இதில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைசலையும் இப்போவே ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணுங்க. தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா பொருளையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சாம்பார் கொதிக்க ஆரம்பித்ததும் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நாம் எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கோம். ஸோ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுருங்க. இது ஒரு 10 to 15 நிமிஷம் வேகட்டும். சாம்பார் வெந்ததும் அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு அதில் ஒரு கையளவு நறுக்கிய கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்க. இது நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணுங்கள்.
இது பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இறக்கிடுங்க. இந்த தாளிப்பை இம்மிடியட்டாக சாம்பாரில் கொட்டிடுங்க. சுவையும் மணமும் நிறைந்த அன்னபூர்ணா ஸ்டைல் சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆசம் ரெசிபியை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கொங்கு ருச்சி.